நில்லுங்க, அதில் போய் நில்லுங்க இருக்க. ரைட், அதுதான் நான் ஆஸ்திரேலியாவுக்கு வந்து முதல் வேலை செய்த கவுன்சில் நரான்ரா என்ற இடம். இன்ஜினியர். மூந்தனோட வந்த ஞாபகம் இருக்குது. இன்டர்வியூக்கு நரான்ரா. நரான்ரா ஒரு வீடு இருக்குது, 70 ஏக்கர் காணி, $950,000. இந்த வீடும் 70 ஏக்கர் காணியும். நரான்ரா காமன்வெல்த் பேங்க் ஏடிஎம் மிஷின் இன்னும் ஆப்ரேட் பண்ணி கொண்டிருக்கு. ஒரு அழகான ஒரு குட்டி டவுன். இந்த டவுனில் நான் கிட்டத்தட்ட 1900 தான் 93ஆம் ஆண்டு 2 இயர்ஸ் ஒர்க் பண்ணாங்க. கைவண்ணங்கள் அந்த காலத்தில் செய்த வேலைகள். இந்த இது நான் வேலை செய்ய செட் அவுட் செய்து சேவை செய்து எடுத்து நான் நரான்ரா போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்ட்ரீட். நரான்ரா எனக்கு பிடிச்சமான இடம். நான் ஆரம்பத்தில் ஆஸ்திரேலியாவில் வந்து முதல் வேலை செய்த இடங்களில் ஒன்று சொல்லலாம் நரான்ரா. இதில் இருந்த ஸ்டீல் படம் நான் இறங்கி போடணும். ஸ்டீல் படமும் அந்த இதே மாதிரி தான் திரும்ப பாருங்க இப்படி அமர்த்திட்டு நரான்ரா ஆரம்ப காலத்தில் நான் வந்த வேலை செய்த இடங்களில் உண்டு நரான்ரா. அப்போ இங்கே நாங்கள் இதிலிருந்து டபோ வந்து 387 கிலோமீட்டர் இதில் பார்க்கக்கூடிய இருக்குது. இங்கே பக்கத்தில் டபோ, வெஸ்ட் வயலாங், க்ராங். இங்கே நேராக போனோம்டா நரான்ரா 20, திரும்பி போய் போனோம்டா 25. இதில் திரும்ப நாங்கள் 50 கிலோமீட்டர் வந்துட்டோம் பகபகாவில் இருந்து. ஓகே, தேங்க்யூ.
வணக்கம் உறவுகளே. இன்று ஒரு அருமையான நாள். இன்றைய தினம் ஜூன் மாதம் 7ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. காலை நேரம் ஆஸ்திரேலியா நியூ சவுத் வேல் மாநிலம் வகவகா என்ற இடத்திலிருந்து லேக் ஆல்பர்ட் என்ற இடத்திலிருந்து உங்களை சந்திக்கிறதில் மற்ற மகிழ்ச்சி. நியூ சவுத் வேலில் உள்ள கண்ட்ரி சிட்டிஸில் வகவகா மிகவும் பெரிய இடம். நான் வந்து இங்கு வசித்திருக்கிறேன். கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளுக்கு முன்பு ஆஸ்திரேலியாவுக்கு வந்த புதிதில் இந்த இடத்தை இருந்திருக்கிறோம். இப்பொழுது மீண்டும் இங்கே ஒருக்கா பார்ப்போம்னு சொல்லி போட்டு தான் இந்த லாங் வீக்கெண்டில் வந்து நாங்கள் லேக் ஆல்பர்ட் ஃபிட்னஸ் ஸ்டேஷன்ஸ் என்று போட்டிருக்கணும். பெரிய ஒரு நீண்ட வாக் ஒன்று இருக்குது. இதில் சுற்றி நடக்கலாம். இதில் ஒரு சும்மா ஒரு டேஸ்ட்டுக்காண்டி நிப்பாட்டி உங்களுக்கு எடுத்து போட்டுக்கிறேன். சரி தானே? பாருங்கோ. உங்களுக்கு என்னையும் பார்க்க விருப்பமாக இருந்தால் என்னையும் காட்டிக்கொள்கிறேன். ஓகே உறவுகளே, வாங்கோ. இந்தியா என்னால் பார்ப்போம். இந்தியான் பகபகா இன்றைய தினம் இருக்குன்னு சொல்லி சுற்றி பார்ப்போம். ஹலோ வசந்தி, எப்படி போகுது பகபகா? குட் குட் குட். இதில் வந்து ரிக்ரியேஷனல் ஃபிஷ்ஷிங் இருக்குது. அதில் ஒரு பம்ப் ஒன்று போட்டு பம்ப் பண்ணினோம். என்ன பம்ப் பண்ணணும் பிள்ளைங்கள பம்ப் பண்ணினோம். சரி, நல்லா இருக்குண்ணே. இந்த பாருங்கள், இந்த சேண்ட் பேக்ஸை பாருங்க. சேண்ட் பேக்ஸை போட்டு இப்படி ரோஷனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி செதுக்கணும். இப்படி நிறைய என்வாரன்மெண்டல் சென்சிட்டிவான ஒரு லேக் தான் இந்த லேக். நல்ல வடிவாக இருக்குது. அதில் ரிக்ரியேஷனில் ஃபிஷ்ஷிங் செய்து கொண்டிருக்கணும். இதில் ஒரு போட்டரை பம்ப் பண்ணினோம். ஐடோன்ட் நோ என்னத்துக்கு இது போட்டை பம்ப் பண்ணினோம் என்னென்று எனக்கு தெரியல. யாரும் தெரிஞ்சாக்கள் சொல்லுங்க. மேபி இரிகேஷன் பர்பஸாக இருக்கலாம். டேங்கில் இருந்து பம்ப் பண்ணி எடுத்து என்னத்துக்கோ மேபி இந்த கார்டனிங்காக அல்லது என்னத்துக்கு செய்யணும்னு தெரியல. நல்ல ஒரு ஸ்டெப்ஸ் போட்டு நல்ல வடிவாக இருக்கணும். அதில் இறங்குறதுக்கு டக்கிட ஸ்டெப்ஸ் போட்டிருக்கணும். நல்லா இருக்குண்ணே. அருமையான ஒரு காலநிலை. எல்லோரும் பேர்ட் ஒன்று நிற்குது பாருங்க. நான் மெல்ல கிட்ட கொண்டு போகிறேன். பறக்காமல் நின்றுக்கிட்ட க்ளோஸ்அப் ஆடுவோம். தெரியுதா உங்களுக்கு? நினைக்கிது. என்ன கண்டுட்டார். இந்த பேர் என்னென்னு பேர் தெரிஞ்சால் சொல்லுங்கள். என்ன பேருண்டு இவற்ற பேர் என்னென்னு தெரியல. ஒரு நேட்டிவ் பேர்ட்ஸாக இருக்கத்தான் சான்ஸ் இருக்குது. பறக்க போகிறார். பறக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறார். பறக்க போகிறார். கால் எடுத்து வைக்கிறத பார்க்க நான் ஒரு அடி வைக்க அவர் டா கலைச்சி போட்டுன்னு பாவம். இதில் நாங்கள் ஒரு ½ அன் ஹவர் எபேயும் ½ அன் ஹவர் பேக் நடக்க போகிறோம். அதுக்கு தான் இந்த பேர்ட்ஸுக்காகத்தான் இது பேர்ட்ஸ் சாங்சுரின்னு சொல்லலாம். என்ன அவையில் பேர்ட்ஸ் நிறைய இருக்கணும். எனக்கு பக்கத்துலேயும் ஒரு பேர்ட் ஒன்று நடந்து வந்துருக்கு. இதில் எனக்கு பிடிச்ச விஷயம் நேச்சுரலோட பிளண்ட் பண்ணக்கூடிய மாதிரி ஒரு ரிட்டைனிங் போல் ஒன்று போட்டிருக்கணும். அது உண்மையிலே பார்க்க ஒரு நல்லா தான் இருக்குது. சாண்ட் பேக்ஸ் மாதிரி போட்டு அதில் இப்போ கான்க்ரீட்டை கொண்டு வந்து போட்டு செய்யாமல் சுத்த பிறகு பாருங்க. இந்த எல்லா இடமும் தெரியுது. அப்படியே சுத்த பிற அப்படி தான் வெள்ளை பேக்கெல்லாம் போட்டிருக்கணும். அது ஒரு அழகாக கொடுக்குது.
பெரிய ஒரு ஊர்வலமாக இருக்குன்னு. சென்ட் மைக்கேல்ஸ். மியூசியம் ஆஃப் த ரிவரீனா திறந்துருக்கா? பகபகா சிவிக் சென்டர். ஆ, நல்ல வடிவாக ஒரு கிளாஸில் எழுதி வச்சிருக்கேன். லகூன் வாவி has told my Moranda Barongo community known Bomba Angle OC in the Instagram. Proud this Wabi I have seen and don't you worry. வாவி சரியா டீப்பான போல இருக்குது, சரியா டீப் போல இருக்குன்னு. இந்த கலரை பார்த்தா சரியான ஆழம் மாதிரி இருக்குது. பரமட்டாவில் உள்ள அந்த தியேட்டருக்கு முன்னால் உள்ள பழைய பிரிட்ஜ் மாதிரி ஒரு பிரிட்ஜ். ஒரு டக் கொண்டு நீந்தி கொண்டு வர அஸ்தமனத்து சூரியனென்று அவளை சொல்லவா நான், அவளை வெல்ல முடியவில்லை விதியை வெல்லவா. நாளை நாளை என்றிருந்தேன், நல்ல நேரம் பார்த்திருந்தேன், தத்தி தத்தி ஓடி வந்து முத்து முத்து புன்னகையை தேடின் நீன், அதை இங்கே கண்டேன். நீங்கள் முதல் நேற்று பார்த்துருப்பீங்கள், இரவு வந்து பார்த்தினாங்கள் அணையாத தீபம். வெவ்வேறு ஆஸ்திரேலியாவிலேருந்து கொரியன் போர், வியட்நாம் போர்,
வேறு வேறு யுத்தங்களுக்கு சென்று உயிரிழந்தவர்கள். பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸ் நமீபியா போயிருக்கணும், சொலமன் ஐலண்ட் பார்டர் ப்ரொடெக்ஷனுக்கு போயிருக்கணும், பீஸ் கீப்பிங் மிஷனில் போனாக்கள். இவ்வாறாக வெவ்வேறு யுத்தங்களிலேயும் பீஸ் கீப்பிங் யுத்தங்களிலேயும் போய் ஆப்கானிஸ்தான் போரில் போய் உயிரிழந்த போர் வீரர்கள், ஈராக் போரில் 2003 2009, ஈஸ்ட் டிமோர் 99 சோமாலியாவில் போய் 92 93 உயிரிழந்தவர்கள். இவ்வாறாக பல்வேறு யுத்தங்களிலே சென்று உயிரிழந்தவர்களுக்காக கட்டப்பட்டிருக்கும் இந்த மெமோரியல் ஸ்பேஸ். இந்த ஃபவுண்டனை சிஸ்லாம் ஃபவுண்டன் என்று சொல்லினோம். 1929 அமைக்கப்பட்டிருக்கு. இது நல்ல ஒரு வித்தியாசமான முறையில் மெட்டல்ஸை வச்சு செய்யணும். இது வந்து ஸ்டேஷனுக்கு முன்னால் உள்ள அந்த பெய்லி ஸ்ட்ரீட் என்று சொல்லக்கூடிய அந்த மெயின் ஸ்ட்ரீட். கூடுதலான சன நெருக்கடியான இடம்னு சொல்லலாம் மெயின் ஸ்ட்ரீட் மேலே. இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை குவாய்ட்டாக இருக்குது. நியமான காஃபி கல்ச்சர் ரெஸ்டாரண்ட், இந்த எம்பின்ற ஆஃபீஸ் இருக்குது, மெயின் சாமான்கள் எல்லாம் இதில் இருக்குது. வகை நல்ல ஒரு ரூரல் ஏரியாவில்
அதில் கொக்கட்டு கத்திக்கொண்டு நிற்குது. அழகான அந்த பனை மரம் அடிக்கடி நினைவில் வரும், அடிக்கடி நினைவில் வரும், அடிக்கடி நினைவில் வரும். இந்த பாட்டையும் படிக்கலாமா வரியா நீ? என்ன வரியா? அடிக்கடி நினைவில் வரும், அடிக்கடி நினைவில் வரும். சரி, வசந்தி ஒரு படம் எடுத்து கொடுக்குறா அவைக்கு, ஒரு குரூப் ஃபோட்டோ. ஆல்ரைட், நாங்கள் இப்போ வந்திருக்க இடம் வந்து வகாவில் உள்ள பீச். வகாவில் உள்ள பீச். பீச்சுண்டா இங்கே இருக்கிறது நம்ம சொன்ன மாதிரி ரிவர் பீச் தான். பீப்புளுக்கு வந்து இது விருப்பம். தண்ணி கடற்கரை. இங்கே பாருங்க, இங்கே ஒரு பார்ட்டி நடக்குது, பீச் பார்ட்டி. வகா பீச், ஜோன்சன் ஸ்ட்ரீட். அங்கே இறங்குவோம், கீழே பீச்சுக்கு போய் பார்ப்போம். இதில் கொஞ்சம் பேர்ட்ஸ் நிற்கிறார், நல்லா தூங்கி கொண்டு இருக்கிறோம். ஆற்றங்கர நிலமே அரச மர கிளையே, ஆற்றங்கரை மரமே அரச மர கிளையே, அதில் உறங்கும் கிளியே. நாங்கள் அப்போது வந்து பார்த்தது மற்ற பக்கம் அங்காளை. முதல் பீச் என்று வந்தது அங்காளி பக்கம். நல்லபடியான ஒரு சாண்டி பீச். இங்கே தண்ணி மழை காலத்தில் நல்ல சரியான உயரத்துக்கு ஓடும். சின்ன பிள்ளைகள் விளையாடுறதுக்கு நல்ல பீச் உண்டு, குளிக்கலாம். ஆற்றங்கரை மரமே அரச மர கிளையே, அதில் உறங்கும் கிளியே. ஆகாது ஆத்தங்கர மரமே அரச மர கிளையே, அதில் உறங்கும் கிளியே. ஆற்றங்கர மரமே. இந்த அதில் ஒரு போட் பெறுது. இந்த போட் தான் நான் கேட்டு நான் போட்டிங் இருக்கோன்ற அதில் ஒரு போட் போகுது. லால லால தேங்க்ஸ் ஃபார் மை கேமரா லேடி வசந்தி. இன்றைக்கி பிடிச்சிட்டு வரா. இதில் வந்து நீங்கள் பார்க்குறது வந்து ஒரு கேம்பிங் சைட் அல்லது கரவன் பார்க்குறது. இதில் வந்து ஃப்ரீ ஆஃப் சார்ஜ். இங்கே வந்து நிற்கலாம். இங்கே டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. எப்படி வெஹிக்கிளை கொண்டு வந்து விட்டுட்டு நீங்கள் நிற்கலாம். இது கவுன்சில் அலவுட் ஏரியா உண்டு. கவுன்சில் அலவுட் ஏரியா. ஸோ மேக்ஸிமம் 72, அதாவது 3 days தான் ஒரு ஆள் ஒரு வெஹிக்கிள் கொண்டு வந்து தங்கலாம். நல்ல இடம் உண்டு. சும்மா வித்தியாசமான கேம்பிங் சைட் நல்லா இருக்குது. பார்த்து
ஆனால் சிலதில் வந்து நான் நினைக்கிறேன் இல்லீக்கலை கனகாலமாக இருக்கணும் போல இருக்குது. பட் இட்ஸ் நாட் அலவுட். சில பேர் இருக்கணும், பெர்மனெண்ட்டாக இருக்கிறார்களும் இருக்கணும். வீடற்றவர்கள்னு சொல்லுவார்கள். வீடற்றாக்கள் பெர்மனெண்ட்டாக இருக்கிறாக்கள் இருக்கணும் போல இருக்குது. அதில் கிளியராக போட்டுக்கலாம் கண்டிஷன்ஸ் ஆஃப் அதில் விட்டு நடக்கலாம். என்ன சொல்லி பீச் இதில் நடந்து போகலாம். அங்கே இல்லை போட்டிருக்கு இங்கே பாருங்க, சைன் போட்டிருக்கு வடிவே. மேக்ஸிமம் ஒரு சைக்கிளும் பெற்று பண்ணிக்கிறார் மக்கள். சில பேர் ஓவர் ஸ்டே இருக்கணும். ஆனால் இட்ஸ் நாட் எந்தளவுக்கு இரவில் சேஃபாக இருக்குமாண்டா ஒரு பெரிய கொஷின் மார்க் தான். ஏனென்றால் இது வீடற்றவர்கள் இருக்கிறபடியாக ஹோம்லெஸ் பீப்புள் வந்திருக்கணும் போல இருக்குது. வீடற்றாக்கள் கன பேர் இருக்கணும். கார் வச்சுக்கிறாங்க, சோலார் லைட்ஸ் வச்சுக்கிறாங்க. ஆஸ்திரேலியாவில் வீடற்றாக்கள் தங்குறதுக்கு வீடற்றாக்கள் இல்லை, இது உண்மையாக வந்து நல்ல கேம்பிங் சைட். ஆனால் இவியல் பிரச்சனை இல்லை என்றால் வந்து நிற்கலாம். கரவன் பார்க் மாதிரி தான். ஆனால் இப்படி பெர்மனெண்ட்டாக சில பேர் அதை மிஸ்யூஸ் பண்ணிக்கல கொஞ்சம் கஷ்டம்தான் ஜென்யூனாக இருக்கிறாக்களுக்கு. ஓகே, வழியில் போவோம். நல்ல ஒரு அழகான கிராவல் ரோட். அதில் ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி. நாங்கள் இப்போ போய்கொண்டிருக்கிற இடம் வந்து பகபகா பீச்சுக்கு போய்கொண்டிருக்கிறோம். பகபகா பீச்சுன்றது இங்கே வந்து ரிவர் பீச் தான் பீச்சுன்றது. அதாவது ஆஸ்திரேலியாவின் கடற்கரையில் இருக்கிற பீச் மாதிரி அந்த பீச்சஸ். ஓஷன் பீச் இல்லை, இது வந்து ரிவர் பீச். அதுக்குரிய ஆக்சஸ் தான் இந்த ஆக்சஸ், கிரவல் ரோடு ஆக்சஸ். அதால் போய்த்தான் போகணும். வாங்கோ, வித்தியாசமான ரைடாக இருக்கும். ஐ ஹோப் யூ என்ஜாய். You have arrived. வித்தியாசமான பீச் இது. ரைடும் ஒரு நல்ல வடிவான ரைடாக இருக்குது. நான் முந்தையோருக்கா வந்திருக்கிறேன். அப்போ அந்த நேரம் ஒரு 4-wheel வெஹிக்கிளில் வந்தாங்க. இப்போ நாங்கள் வர்றது இது என்ன போட்டிருக்கு, மோட்டர் பைக் ரைடிங் ப்ரோஹிபிட்டட், ட்ரெஸ்பாஸ் ப்ரோஹிபிட்டட் ரெண்டு போட்டிருக்கு. இது வந்து மோட்டர் பைக் ரைட் இது வந்து ஒரு ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி என்று நிற்கிறேன். போகும் போய் எங்கே பீச், இதுதான் பீச், இதுதான் பீச்.
நல்ல நீரோட்டம் நல்லா இருக்குது. இது வந்து மொரம்பஜி ரிவர். அங்கால பக்கம் பிள்ளைகள் பாடி கொண்டிருக்கிறோம் பீச் ஏரியா. நாங்கள் அங்கால பக்கம் ஒருக்கா போய் பார்ப்போம். ஓகே, இந்த என்னென்னு சொல்கிறது, ரிவரினான்ட்டு உயிர் நாடி இந்த ரிவர் தான். அந்த காலத்தில் இந்த ரிவர் மூலமாக தான் டிரான்ஸ்போர்ட்டேஷன் வந்திருக்கு. டிம்பரை மிதக்க விட்டு கொண்டு போயிருக்கணும், அப்படியான இதில் இருக்குது. நான் எடுத்துக்கிறேன் ஸ்டேக் எடுத்து நான் நல்ல சோஸ், நல்ல ஒரு வெஜ்ஜி சாலட், சிப்ஸ் போட்டுக்கிறாங்க. வசந்தி எடுத்து நீங்கள் கட்லட், லேம் கட்லட் நல்லா இருக்குது. வசந்தி டைம் லேம் கட்லட் நல்ல ஒரு குட் வேல்யூ மீல். நான் நினைக்கிறேன் இது கேமரா போட்டுக்காரு. $30 பண்ணுறது கிட்டத்தட்ட. நல்லா இருக்கு. தேங்க்யூ. பாருங்க, பெரிய ஒரு வாக் ஒன்று நடந்திருக்கோம். இந்த லேக்கை சுற்றி, இந்த லேக் ஆல்பர்ட் கிட்டத்தட்ட 5.5 கிலோமீட்டர்ஸ் நடந்திருக்கிறோம். நல்ல ஒரு சந்தோஷம். இப்போ நான் நாகேஷ் என்று சொல்லி இங்கே இருந்தவர், அவரோட காட்சி நான். அவர் இதெல்லாம் ஆண்ட ஒரு மன்னன். அவரோட காட்சினா அவர் சொன்னார், சரி எனக்கு தெரியும் இந்த இடம், இந்த வீடுகளெல்லாம் சரியான எக்ஸ்பென்சிவான ஏரியாண்டு, அதுக்குரிய சாத்தியம் தெரியுதுன்ட்டு இப்படி ஒரு வாட்டர் ஃப்ரண்ட் வந்து கஷ்டம். என்ன இப்படி இடங்களில் பாருங்க, இந்த வீடு நல்ல வாட்டர் ஃப்ரண்ட், நல்ல ஒரு லைட்டிங் ஃபெசிலிட்டிஸ், ஃபுட்பாத், ஸோ பியூட்டிஃபுல் ஏரியா, நோ கம்ப்ளைண்ட், ரைட். இதில் என்ன பாடினா, இப்போ ஒவ்வொரு லைட்டும் ஒவ்வொரு ஃபேமிலி வந்து டொனேட் பண்ணியிருக்கணும். இதுதான் இந்த நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய விடயங்கள். சில விஷயத்தை நாங்கள் பிழை என்று சொல்ல வரையில், ஒரு ஊர் கோயிலுக்கு ஜனம் தேர் கட்டுறதுக்கும், கோபுரம் கட்டுறதுக்கும், பெயிண்ட் அடிக்கிறதுக்கும் புலம்பெயர் மக்கள் அப்படியே வாரி வாரி இறைச்சி கொண்டிருக்கிறார்கள். அங்கே ஜனத்தை தேர் இழுக்கிறதுக்கு அல்ல இழுக்கிறபடியே எப்படா வெளிநாட்டு போவான்ட்டு பார்த்து நிற்கிறான். ரைட், இப்படியான சில வேலைகளை செய்து இப்போ ஸ்ட்ரீட் லைட்ஸ் இம்ப்ரூவ் பண்ணலாம். தனிப்பட்ட ஒரு ஆள் கூட ஊரில் வந்து நான் அந்த சந்தைக்கு சோலார் லைட் போடுறதுக்கு என்ன குடும்பம் பொறுப்பேற்று ஊர் சந்தையில் ஒரு சோலார் லைட்டை நான் பூட்டி தரேன். இவ்வாறுங்க சுற்றி வர இருக்கிற அவ்வளோ லைட்ஸையும் ஊர்க்காரன் கொடுத்துக்கிறான். என்ன ஊர்க்காரன் போடுறான், ஒவ்வொரு லைட்டையும் பொறுப்படுத்தி போடுறான்ன்ற எவ்வளோ ஒரு நல்ல விஷயம். இது பாருங்க, த ஃபேமிலி ஆஃப் சிக்கன் லீலா கெலி லைட்ஸை போட்டு கொடுத்துக்குறாங்க. அதே மாதிரி இந்த இருக்கிற சேஸையும் வந்து ஒரு குடும்பம் கொடுத்துருக்கு, இருக்கிறதுக்கு குடும்பம் ஒன்று டொனேட் பண்ணியிருக்கு. இப்படியான வேலைகளை செய்கிறத நாங்கள் கேட்டுக்கொள்ள வேணும். திரும்ப அளவுக்கு மிஞ்சி இது கோயிலை காட்டுங்கோ எங்கே. நான் அண்டையை பார்த்தேன், ஒரு வெண்ணி பகுதியிலேருந்து ஒரு ஆள் அடிக்குது, அண்ணா எனக்கு இந்த கோயிலுக்கு கூரை ஒழுகுது ஐயா, நாக்கள் நின்று கும்பிட இல்லாமல் இருக்குது, வேகிறதுக்கு கொஞ்சம் ஓலை வாங்கணும், காசு அனுப்புங்களை தாரீங்களான்னு. அப்படியான பல கிராமங்களில் கோயில்கள் ஒழுகுது, லைட் இல்லை, எண்ணெய்க்கு காசு இல்லை, தண்ணிக்கு காசு இல்லை, அதை கட்டலாம். இது கோயில்களை புதுப்பித்து அதுக்கு அளவுக்கு மிஞ்சி காசை கொட்டுறதுமாக இப்படியான விளைவிக்கிறது நல்லவன்று என்ற தாழ்மையான கருத்தை
அவ்வளோதான் ஐயா. இருக்கிறாக்கள் ஏற்றுக்கொள்ளுங்க, ஏற்காதாக்கள் தயவு செய்து இக்னோர் பண்ணிட்டு போங்க. பார்த்திங்கண்டா இந்த லேக் ஆல்பர்ட் அதுக்கு பக்கத்தில் இங்கே ஒரு போட் ரேம்ப் இருக்குது. போட் ரேம்பும் ஒன்று இருக்குது. நல்ல வடிவாக இருக்குது. இட்ஸ் அ மஸ்ட். போஸ்லி மெமோரியல் ப்ளே கிரவுண்ட். நல்ல வடிவான போட் ரேம்ப் இருக்குது. நாங்கள் கார் விட்ட இடம் அங்கே தெரியுது, அங்கால தொங்கல்ல நடக்க வேணும். வாங்க நடக்கலாம், நடப்போம். நடக்கத்தானே வந்து நாங்கள் நடப்போம். நல்ல பைக், நல்லா இருக்கோட கியர் எல்லாம் இருக்குது. கிட்டத்தட்ட எத்தனை கியர், காம்பினேஷன்ஸ் ஆஃப் 24க்கும் மேற்பட்ட காம்பினேஷன்ஸ் இருக்குது இந்த பைக்கில். ஓகே, பேக் டு இதான் இந்த ஹோட்டல். இதில் இருக்குது குவாலிட்டி ஹோட்டல்னு இருக்குது. இதான் நான் நிற்கிறேன், ஒரு 2 நாளைக்கு நிற்பேன். சந்திக்க விரும்புகிறாக்கள் வந்து சந்திக்கலாம். இதில் இருக்கிறேன் குவாலிட்டி ஹோட்டல், ரூல்ஸ் கிளப் வாக்கபாக்கா. என் ரூம் இதில் 3rd ஃப்ளோரில் இருக்கேன் நினைக்கிறேன். ஓகே, இது பாருங்க ஒரு ஆள் இங்கே வந்து இதுதான் இந்த முக்கியமான அநேகமானாக்கள் வந்து நல்ல ஃபிட்டாக இருப்பினோம். ரெண்டாவேல் ஒரு இடத்துல இந்த இடத்துல நாங்கள் சின்ன ஊரில் ஓடின மாதிரி பைக்லேயே காலத்தை கொண்டு போகலாம். நல்ல ஒரு ஷார்ட் பாத் ஒன்று போட்டுக்கணும். சைக்கிளிஸ்ட், இட்ஸ் நாட் அ ஷார்ட் பாத், இட்ஸ் அ சைக்கிள் பாத். ஸோ ஒன்லி சைக்கிள் லோகோ. பெடஸ்ட்ரியனுக்கு செப்பரேட்டாகவும் சைக்கிளிஸ்ட்டுக்கு செப்பரேட்டாகவும் போட்டிருக்கணும். ஸோ ரூரல் அல்லாட்டி இது கண்ட்ரி நியூ சவுத் வேல் சிட்டி கவுன்சில், வகபகா சிட்டி கவுன்சில்னு தான் சொல்லுவார்கள். ஏன்னா நிறைய பாப்புலேஷன். நியூ சவுத் வேலில் உள்ள முதலாவது பெரிய ஒரு சிட்டி, ரூரல் ஏரியா உள்ள ஒரு சிட்டி கவுன்சில். சாதாரணமாக அதனுடைய இடத்தை வந்து உங்களுக்கு படித்து போட்டிருக்கிறேன். நல்லா இருக்குது. நாங்கள் சிட்னியில் இருக்க நாங்கள் இப்படியான இடங்களை வந்து பார்க்கக்குள்ளே இட்ஸ் ரியல் ஆஸ்திரேலியா லிவிங் காணக்கூடியதாக இருக்கும். தொடர்ந்து பாருங்கோ இவ்வளோ காட்சிகளை நான் தொடர்ந்தும் ஒவ்வொரு பதிவுகளில் போட்டுக்கொண்டு வரணும். பாருங்க, கற்பனை என்றாலும் கட்சிலை என்றாலும் கந்தனே உனை மறவேன். நிற்பதும் நடப்பதும் நின் செயலானால் நினைப்பதும். நல்ல பாடல் ஒன்று, ஆனால் முழுமையாக எனக்கு ஞாபகம் இருக்கலை. அருமையான ஒரு பாடல். நல்ல ஒரு அருமையான சூழலில் ஆண்டவன் முத்துக்குமாருக்கு அருளை தந்தானே தந்தானே சைக்கிளில் நின்று குளிச்சும் காட்டுவார். சின்னல பார்த்த ஞாபகம். முத்துக்குமார்ன்ற ஒரு ஆள் இருந்தார். அவர் வந்து என்ன செய்வார்ண்டா, இரவு பகலாக இப்படி சைக்கிளில் ஓடிக்கொண்டு நிற்பார். கின்னஸ் புத்தகத்திலையும் அவர்கிட்ட பெயர் பதியப்பட்டிருந்தது. ஒரு சைக்கிளில் இருந்து குளிப்பார், சைக்கிளில் இருந்து சாப்பிடுவார், நித்திர கொள்ளாமல்
தொடர்ந்து ஓடணும் அவர் சைக்கிளை. அப்படி ஓடி ஒரு சாதனை படைச்சிருந்தார் முத்துக்குமார் என்று. அவர் எனக்கு சின்ன அவரை பார்த்த ஞாபகம். மன்னாரில் வந்து ஒரு விளையாட்டு ரங்கத்தில் ஓடி காட்டினார். கப்பலில், அப்போ கப்பல் ஓடின காலம் தானே, கப்பலில் சைக்கிளில் கொண்டு வந்து ஓடி காட்டினார். அப்படி ஒரு அருமையான காலங்கள். இன்றைக்கு சைக்கிள் ஓட்டம் பாய் வாங்க பக்காவே சைக்கிளில் சுற்றி பார்த்துட்டு இருக்கோம். சரி, ஏலே நல்ல சார்ஜர் போட்டுக்கிறாங்க. ஹோட்டல் யூசர்ஸுக்காண்டி சார்ஜர்ஸும் போட்டுக்கணும். நல்ல ஹோட்டல். நீங்கள் நரான்ராவுக்கு டே ட்ரிப் வரையிலாது. நரான்ரா கிட்டத்தட்ட 5 மணிக்கால ட்ரைவ் வேணும். நின்று வரண்டா 6 மணிக்காலும் செல்லும். வந்து ஒரு நாள் நின்று 2 நாள் வேணும். இப்படி பகா சுற்றி இங்கே உள்ள ரூரல் ஏரியாவை பார்க்குறேன்டா. ஓகே உறவுகள் தொடர்ந்து பாருங்க. இங்கே ஒரு ஓவர்ஃப்ளோ கார் பார்க்கிங் ஸ்பேஸ் இருக்குது. சொல்கிறாங்க மாஹிர் ஓவல்னு சொல்லி போட்டிருக்கணும். நல்ல ஒரு ஓவல், நல்ல ஒரு. இங்கே நிறைய ஸ்போர்ட்ஸ் பீப்புள் வளர்ந்த இடம். மார்க் டெய்லர் இங்கே பிறந்து வளர்ந்துக்கிறார். இவ்வாறு பல ஸ்போர்ட்ஸ் பீப்புள் வந்து வளர்கிற இடம். பொதுவாகவே கண்ட்ரி சைட் இன்றைக்குள்ளே நல்ல நேச்சுரல் டேலண்ட் இருக்கும். அதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். கண்ட்ரி சைடில் வளர்கிற ஆக்களுக்கு இயற்கையாகவே அவர்களுடைய மூளை வளர்ச்சி தனியாக புத்தகத்தை மட்டும் படிக்காமல் போட்டிக்கு டியூஷன் சென்டர்ஸில் போய் படித்து அப்படி வளராமல் நேச்சுரலாக வந்து இவைக்கு நிறைய டேலண்ட்ஸ் இருக்குது. ஏனென்றால் இயற்கையோடு வாழ்கிற ஆக்கள் தான் அநேகமான கண்ட்ரி பீப்புள். அந்தபடியாக அவையன்ட்டு நிறைய ஸ்போர்ட்டிவான ஆக்களும் அதே நேரத்தில் அவைகள் வளர்ந்து வந்து ஏதாவது ஒரு துறையை தேர்ந்தெடுக்கும் பொழுது அதிலும் தாங்களாகவே சிறப்பாக மேலோங்கி வருவதை காணக்கூடியதாக இருக்கும். போட்டிக்கு பாடசாலைகளில் புத்தகத்தை மட்டும் படித்து வாழ்க்கையில் பல்கலைக்கழகம் செல்பவர்கள் ஸ்ட்ரகிள் பண்ணுறதை பார்க்கக்கூடிய இருக்கும். என மற்ற ஆக்களை வேலைத்தளங்களிலோ அல்லது மற்ற இடங்களில் they'll be finding a lot of problems, right? அந்த வகையில் வகா மற்ற இங்கால நியூ சவுத் வேல் கண்ட்ரி ரீஜனில் வளர்கிறார்கள் உண்மையிலேயே நேச்சுரலி டேலண்டட் பீப்புள். பாருங்கோ, தொடர்ந்து பாருங்கோ. வணக்கம் உறவுகளே, வணக்கம். மீண்டும் என் ஒரு அழகிய காலநிலையில் ஜூன் மாதம் 6ஆம் தேதி வகவகா என்னும் இடத்திலிருந்து சந்திப்பதில் மற்ற மகிழ்ச்சி. இங்கே இதில் பின்னுக்கு தெரிய ஹோட்டல் தான் நாங்கள் நிற்கிற இடம். நல்ல அருமையான இடம். பெரிய காலநிலையும் அருமையான காலநிலை. வாங்கோ, உள்ளுக்கு போய் பார்க்கலாம். ரூல்ஸ் கிளப் வகவகா இதான் அந்த இடம். booking.com மூலமாக புக் பண்ணலாம். சரி, அன்றைக்குன்னு ஒரு எவ்வளோ $200 அப்படி வரும். குட் திங் வந்து வேல் நல்ல ஃபெசிலிட்டிஸ் இருக்குது உள்ளுக்கு. இப்போ அங்கே உள்ளுக்கு பைக்ஸும் இருக்குது. பைக் ரைட் போகலாம். நான் ஒருக்கா பைக் ரைட் போக போகிறேன். இப்போ
நல்ல செக்யூர்ட் கார் பார்க்கிங் இருக்குது. எந்த கார் அதில் நிற்குது, வெள்ளை கார். Tourist map of city of Wagga Wagga. Museum of the Riverina Museum. Wagga Wagga Civic Center. இந்த மியூசியத்தில் ப்ரோக்ராம் நடந்து Wagga Wagga War Memorial.